வெல்கம் யூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம WWE சூப்பர் ஸ்டார் ராக் நடிச்ச பெஸ்டான 5 மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸும் மஸ்ட் வாட்சான மூவிஸ் தான். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது உங்க டெஃப் வாட்ச், நான் உங்க SK. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி வாக்கிங் டால். இந்த படத்தோட டைரக்டர் கெவின் பிரே. இந்த மூவி 2004ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ US ஆர்மில சோல்ஜர் 8 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இப்ப தன்னோட சொந்த டவுனுக்கு வராரு. ஆனா அவரோட சிட்டி இப்ப முன்ன இருந்த மாதிரி இல்ல. எங்க பார்த்தாலும் ஊழல், போதை மருந்துன்னு ஊரே படுமோசமா இருக்கு. இதனால நம்ம ஹீரோவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாரு. கடைசியா இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கண்டுபிடிச்சு தன்னோட சிட்டியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல நம்ம ராக்கோட ஆக்டிங் அவ்வளவு நேச்சுரலா இருந்தது. இந்த படத்துல அதிகமான போரிங்கான சீன்ஸே இருக்காது. அதோட இந்த மூவி தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி ஸ்கை ஸ்கிராப்பர். இந்த படத்தோட டைரக்டர் ராசன் மார்சல் தர்பர். இந்த மூவி 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹாங்காங்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பில்டிங்ல நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியோட தங்கி இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுது. கடைசியா நம்ம ஹீரோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சு அந்த பில்டிங்ல சிக்கி இருக்கிற தன்னோட ஃபேமிலியை காப்பாத்தினாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நம்ம ராக் தன்னோட ஃபேமிலியை காப்பாத்த அந்த பில்டிங்ல போராடுற சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அதோட நம்ம ஹீரோக்கு படத்துல ஆக்ஷன் சீன்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே இல்லாத மாதிரி தான் டேரக்டர் படத்தை எடுத்திருக்காரு. கூடவே படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. There's a reason they chose this building. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி ஃபாஸ்டர். இந்த படத்தோட டைரக்டர் ஜார்ஜ் டில்மேன் ஜூனியர். இந்த மூவி 2010ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ராக் ஜெயில 10 வருஷம் இருந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆன உடனே தன்னோட பிரதர் கொலைக்கு காரணமானவங்களை தேடி தேடி கொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதனால போலீஸ் ஒரு பக்கம் இவரை துரத்திட்டு இருக்குது. இறுதியா நம்ம ஹீரோ வில்லனையும் தேடி கண்டுபிடிச்சு கொன்னாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல நம்ம டுவைன் ஜான்சனுக்கு டைரக்டர் அதிகப்படியான டைலாக்ஸே கொடுத்திருக்க மாட்டாரு. ஃபுல்லாவே ஆக்ஷன் பேக்டு ரிவெஞ்ச் மூவியா தான் கொண்டு போயிருக்காரு. நம்ம ராக் நடிச்ச ஒரு பெஸ்டான ரிவெஞ்ச் கேட்டகரி மூவி தான் இந்த ஃபாஸ்டர். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். Is merciful. லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்க மூவி த ரன் டவுன். இந்த படத்தோட டைரக்டர் பீட்டர் பெர்க். இந்த மூவி 2003ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு பணக்காரர்கிட்ட அடியாள வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவன் நம்ம ஹீரோ கிட்ட தன்னோட பையன் இடத்துல மாட்டிக்கிட்டான், நீ தான் அவனை மீட்டு கொண்டு வரணுங்க வேலையை கொடுக்குறான். சரின்னு நம்ம ஹீரோவும் அந்த பையனை தேடி கிளம்புறாரு. ஆனா அந்த பையன் ஒரு காட்டுக்குள்ள சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு அவனை தேடி காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ என்ட்ராகிறாரு. இறுதியா அவர் அந்த பையனை கண்டுபிடிச்சு பத்திரமா அவரோட பாஸ்கிட்ட ஒப்படைச்சாரா இல்லையா, அவனை தேடி போய் இவர் அந்த காட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாருங்கிறத ரொம்பவே காமெடியா சொன்ன படம் தான் இந்த ரன் டவுன். அதுலயே அந்த காட்டுக்குள்ள இவங்க ட்ரெஸ் ஹண்டிங் பண்ணலான்னு போற சீன்ஸ்லாம் செம காமெடியா இருந்தது. ஒரு ஆக்ஷன் பிளஸ் காமெடி கலந்த ஒரு ட்ரெஸ் ஹண்டிங் மூவி பார்க்க வெயிட் பண்றீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 1வது இடத்துல இருக்க மூவி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் ராசன் மார்சல் தர்பர் தான். இந்த மூவி 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல கெல்வின்கிறவர் ஒரு சாதாரண அக்கௌண்டன்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அவருக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலியோட சந்தோஷமா தான் இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவரோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோ டுவைன் ஜான்சன் கெல்வினை பார்க்க வராரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ட்ரியால கெல்வின் சந்திச்ச பிரச்சனை என்ன, அதோட நம்ம டுவைன் ஜான்சன் பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் துரத்துறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே ஃபன்னா ஸ்கிரீன்ல கட்டின படம் தான் இந்த சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ். இந்த படம் ரியலாவே வேற லெவல்ல இருந்தது. அதுவும் காமெடி சீன்ஸ்க்கு ஈக்குவலா படத்துல ஆக்ஷன் சீன்ஸ்லயே வச்சு மிரட்டி இருக்காரு ராக். சோ நீங்க இந்த மூவியை பார்க்கலனா மிஸ் பண்ணாம பாருங்க. கூடவே படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த ஆக்டரோட டாப் 5 வீடியோ போடணும்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.